வணக்கம். இன்னைக்கு நாம பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியா எடுத்ததா சொல்ற அந்த சின்டூர் நடவடிக்கை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். அப்புறம் அதை தொடர்ந்து நம்ம பாராளுமன்றத்துல நடந்த விவாதம், அது ரொம்ப காரசாரமா போச்சு இல்லையா? அதையும் பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். நமக்கு கிடைச்ச சில ஆதாரங்களை வச்சு இந்த விவாதத்துல என்னென்ன முக்கியமா பேசுனாங்க, அரசாங்கம் என்ன நிலைப்பாடு எடுத்தது, எதிர்க்கட்சிகள் என்ன கேள்வி கேட்டாங்கன்னு கொஞ்சம் அலசி பார்க்கலாம் வாங்க. முதல்ல அரசாங்க தரப்புல என்ன சொன்னாங்கன்னு பாத்துரலாம். பஹல்காம்ல 22ஆம் தேதி 26 பேர் கொல்லப்பட்டாங்க. அதுக்கு பதிலடியா வெறும் 22 நிமிஷத்திலேயே பாகிஸ்தான்ல இருக்கிற தீவிரவாத முகாம்கள் மேல இந்த சின்டூர் நடவடிக்கை, அதாவது ஒரு எல்லை தாண்டிய தாக்குதல் நடத்தினதா பிரதமர் மோடி அறிவிச்சார். ஆமா, ரொம்ப வேகமான ஒரு பதிலடின்னு சொன்னாங்க. அந்த தீவிரவாத முகாம்களை மட்டும் குறி வச்சோம்னு மாநிலங்களவையில சொன்னாரு. சரி. அதே மாதிரி உள்துறை அமைச்சர் அமித்ஷா மக்களவையில பேசும்போது பஹல்காம் தாக்குதல்ல சம்பந்தப்பட்ட 3 தீவிரவாதிகள் அவங்கள மகாதேவ் நடவடிக்கை மூலமா கொன்னுட்டோன்னு, அவங்க கிட்ட பாகிஸ்தான் வாக்காளர் அட்டை மாதிரி சில ஆதாரங்களும் கிடைச்சதுன்னு சொன்னாரு. ஓ, ஆதாரங்களும் கிடைச்சதா? சரி. இது அரசாங்கம் எவ்வளவு உடனடியா உறுதியா நடவடிக்கை எடுத்ததுங்கிற ஒரு தோற்றத்தை கொடுக்குது இல்லையா? கொடுக்குது. ஆனா இதுக்கு எதிர்க்கட்சிகளோட ரியாக்ஷன் அது ரொம்ப கடுமையா இருந்துச்சு. குறிப்பா சொல்லணும்னா ராகுல் காந்தி அவரு 2 முக்கியமான விஷயங்களை சொன்னாரு. ஒன்னு அந்த போர் நிறுத்த ஒப்பந்த மீறல் பத்தி முன்னாள் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொன்னாரே, மோடி தன்னை மத்தியஸ்தம் செய்ய சொன்னதா, அத பிரதமர் மோடி வெளிப்படையா இது பொய்னு மறுக்கணும்னு கேட்டாரு. ஓஹோ, ட்ரம்ப் சொன்னதை மறுக்க சொன்னாரா? ஆமா. இன்னொன்னு, இந்த நடவடிக்கை நடக்கும்போது ராணுவத்துக்கு சில கட்டுப்பாடுகள் போட்டாங்கன்னு அவர் குற்றம் சாட்டினாரு. அது என்ன கட்டுப்பாடுன்னு சரியா சொல்லல, ஆனா அப்படி ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு. அப்புறம் பிரியங்கா காந்தி அவங்களும் பாதுகாப்புல தோல்வி அடைஞ்சதை மறைக்கத்தான் அரசாங்கம் இப்படி நேரு, சோனியா காந்தின்னு பழைய கதையெல்லாம் பேசி கவனத்தை திருப்புதான்னு கேட்டாங்க. அப்போ இந்த விவாதம் வெறும் இந்த ஆபரேஷன் பத்தி மட்டும் இல்லாம பழைய அரசியல், ஏன் வெளிநாட்டு தலைவர்கள் சொன்னது வரைக்கும் போயிருக்கு போல. நிச்சயமா. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் சொன்னது. ஆமா, அது என்னது? அவரு இந்த நடவடிக்கை பாகிஸ்தானுக்கு எதிரானது இல்ல, இது சீனாவுக்கு எதிரா இருக்கணும், ஆனா நாம ஏன் இன்னும் சீனாவோட வர்த்தகம் பண்ணிட்டு இருக்கோம்னு கேட்டாரு. இது மொத்த விவாதத்துக்கும் ஒரு வேற டைமென்ஷனை கொடுத்துச்சு. ஆமா, அது கொஞ்சம் எதிர்பார்க்காத கேள்விதான். அதே மாதிரி திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் சாயோனி கோஷ், சாகரிகா கோஸ் இவங்கெல்லாம் உலக அளவுல ஒரு கருத்து போர் நடக்குதுல்ல, அதாவது பர்செப்ஷன் பேட்டில், அதுல இந்தியா பின்தங்கிடுச்சு, ட்ரம்ப் மாதிரி ஆட்கள்லாம் இந்த விஷயத்துல ஆதிக்கம் செலுத்த அரசாங்கமே இடம் கொடுத்துடுச்சுன்னு விமர்சனம் பண்ணாங்க. ஓ, அப்போ உலக அரங்கில் இந்தியா எப்படி பார்க்கப்படுது அப்படிங்கிற கேள்வியும் வந்திருக்கு. இதுக்கெல்லாம் அரசாங்கம் தரப்புல என்ன பதில் வந்துச்சு? குறிப்பா வெளிநாட்டுல இருந்து எதுவும் பிரஷர் வந்ததா சொன்னாங்களா? இல்ல, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். எந்த வெளிநாட்டு தலைவரோ இந்த நடவடிக்கையை நிறுத்தச் சொல்லி எங்களுக்கு பிரஷர் கொடுக்கலன்னு அரசாங்கம் ரொம்ப உறுதியா மறுத்துது. சரி. அதுக்கு பதிலா பாகிஸ்தான் ராணுவ தலைமை தான் போதும் நிறுத்துங்க, ரொம்ப அடிச்சிட்டீங்கன்னு ஹிந்தில சொன்னதா, அதாவது பஸ்கரோ பொஹத் மாரா அப்படின்னு கெஞ்சினதா பிரதமர் மோடியே சொன்னதா ஒரு தகவல் இருக்கு. அப்படியா சொன்னாங்க? ஆமா. அதோட சேர்த்து நேரு காலத்து தவறுகள், குறிப்பா இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை சுட்டி காட்டி ரத்தமும் தண்ணீரும் ஒன்னா ஓட முடியாதுன்னும் பிரதமர் சொன்னாரு. இது இந்தியா யாருக்கும் கட்டுப்படல, நாங்க தன்னிச்சாதான் செயல்பட்டோங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்க அரசாங்கம் முயற்சி செஞ்ச மாதிரி தெரியுது. இதுக்கு நடுவுல வேற சில காரசாரமான விவாதங்களும் நடந்திருக்குன்னு படிச்சேன். தேஜஸ்வி சூர்யாக்கும் சுப்ரியா சுலேவுக்கும் இடையில நேரு பற்றி ஒரு வாக்குவாதம். ஆமா. நேரு ராணுவ நவீனமயமாக்கலுக்கு எதிரா இருந்தாரா இல்லையான்னு ஒரு பெரிய வாக்குவாதம் நடந்துச்சு. அப்புறம் மல்லிகார்ஜுன் கார்கேவுக்கும் ஜேபி நட்டாவுக்கும் உள்ள ஏதோ வாக்குவாதம். ஆமா, அது கொஞ்சம் சூடா போச்சு. அப்புறம் நட்டா மன்னிப்பு கேட்டதா கூட செய்தி வந்துச்சு. இந்த மாதிரி உணர்ச்சி பூர்வமான தருணங்களும் அந்த விவாதத்துல நிறைய இருந்துச்சு. ஆனா இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, காங்கிரஸ் மூத்த தலைவர் சசி தரூர் அவருக்கு பேச வாய்ப்பு கிடைச்சும் அவர் இந்த விவாதத்துல கலந்துக்காம இருந்ததுதான். ஓ, அப்படியா? அது ஏன் அப்படிங்கிறதுக்கு எதுவும் காரணம் தெரிஞ்சதா? இல்ல, அதுதான் பல யூகங்களுக்கு வழிவகுத்துச்சு. ஆக மொத்தத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த விவாதம் முழுக்க அரசாங்கம் ஒரு பக்கம் தன்னோட வேகமான உறுதியான நடவடிக்கை, தேசிய பாதுகாப்பு இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கற மாதிரி பேசினாங்க. சரி. மறுபக்கத்துல எதிர்க்கட்சிகள் பாதுகாப்புல என்ன குறைபாடு இருந்துச்சு, ஏன் இந்த தாக்குதல் நடந்துச்சு, வெளிப்படைத்தன்மை இல்ல, உலக அளவுல இதனால என்ன தாக்கம், அரசாங்கத்துக்கு பொறுப்பேற்கணும்னு பல கேள்விகளை எழுப்புனாங்க.
அப்போ இது வெறும் ஒரு ராணுவ நடவடிக்கை பத்தின விவாதம் தாண்டி அரசியல், வரலாறு, சர்வதேச உறவுகள்னு பல விஷயங்களை தொட்டு போயிருக்கு. கரெக்ட், சரியா சொன்னீங்க. ஒரு பக்கம் உடனடி பதிலடிங்கிற வாதம், மறுபக்கம் பாதுகாப்பு, வெளிப்படைத்தன்மை குறித்த கேள்விகள்னு ரெண்டு பக்கமும் நல்ல வலுவான வாதங்களை வச்சாங்க. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு பக்கம் தேசபக்திய முன்னிறுத்துற மாதிரி, மறுபக்கம் ஜனநாயக கடமையா சில கேள்விகள் கேட்கற மாதிரின்னு இந்த விவாதம் போயிருக்கு. ஆமா, இதுல யார் சொல்றது சரி, யார் சொல்றது தவறுங்கிறத தாண்டி இப்போ உங்களுக்காக ஒரு கேள்வி. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான தேசிய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த இவ்வளவு உணர்ச்சி பூர்வமா சில சமய தனிநபர் தாக்குதல்களோட நம்ம பாராளுமன்றத்துல விவாதிக்கிற முறை இருக்கே, இது ஒரு ஆரோக்கியமான ஜனநாயக விவாதமா, இல்லைன்னா இந்த மாதிரி அரசியல் சண்டைகள்ல முக்கியமான விஷயங்கள் எங்கேயாவது காணாம போயிடுதா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிங்க.